எங்கண்ணா அதனால இட் டுக் அஸ் அரௌண்ட் 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டும் பிடிக்கிறதுனால பயங்கரமாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க கைஸ். அல்டிமேட் ஹேர்பின் பென்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த வியூக்கோசரமே நீங்கள் வரலாம் கண்டிப்பாக. இவங்கெல்லாம் சிம்பிளாக ஆப்போசிட்டில் வந்துன்னுக்குறாங்க. இட்ஸ் வெரி வெரி பேட். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக யாருன்னா ஒருத்தர் இப்போ நம்ம லைனில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அப்போ ரொம்ப கஷ்டம் ஆகிடும் கைஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ. சரி அப்படி கண்ட்ரோல் பண்ணனாலும் நம்ம போய் வேறு வண்டியில் இடிக்க வேண்டியதாகும், இல்லை வேறு வண்டி இருந்தால் நம்மக்கிட்ட வந்து இடிக்கும். சும்மா காம்ப்ளிகேட்டட் ரிஸ்க் கைஸ் அதெல்லாம். ஸோ பெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, இந்த தப்பு வண்டி பண்ணாதீங்க கைஸ். ரைடர்ஸ் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த ப்ளூ போர்டு கொஞ்சம் பின்னால் இருந்தவங்க. பார்க்கலாம் வேறு லெவலில் தெரியுது. அங்கே ஒரு மலை, அந்த மலை சுற்றி டாப்பில் வண்டி மிஸ்ட்டு கவர் ஆகிக்குது. அல்டிமேட்டாக தெரியுது கைஸ். கரூர் நாமக்கல்னு போட்டுக்கிறாங்க ரூட் மேப். நம்ம பார்க்கலாம் முன்னால் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் தான் கைஸ். லெஃப்ட்லேயும் மவுண்டெயின்ஸ், ஸ்ட்ரைட்டாகவும் சரி ரைட் சைட்லேயும் சரி. ஸோ ட்ரிப்போட செகண்ட் ஃபுல் டேங்க் போடுங்க. போதும். ஸோ திரும்பி 8.42 liters அண்ட் 905 ஆகிக்குது கைஸ். கைஸ் இன்னும் வெறும் 30 கிலோமீட்டர்ஸ் தான். 30ல் ஒரு 45 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஹேர்பின் பென்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறேன். பிகாஸ் 1 2 70 ஹேர்பின் பென்ஸ் கைஸ். 70 freaking hairpin bends. இவ்வளோ நாள் அதனால தான் vlog பண்ணாத பேட்ரி அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆனதும் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே பார்க்கலாம் கைஸ், வேறு லெவலில் தெரியுது. ஃபுல்லு ஃபாகால் அந்த மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிட்டு இருக்குது. அந்த லெஃப்ட் சைடும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செகண்ட் ஃபுல் டேங்க் போட்டாச்சு. அது R15 பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட் ஃபுல் டேங்க்லேயே போயின்னுக்குது கைஸ். நம்மள்கிட்டே போயின்னு இருக்கோம், பட் ஸ்டில் 2 பாயிண்ட் காமிச்சிருந்தனால நான் என்னத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறதுன்னு நான் ஃபுல் டேங்க் போட்டேன் கைஸ். ஸோ இப்போ பார்த்தா ரேஞ்ச் 277 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. அவன் பார்த்தா இன்னும் 3 பாயிண்ட்டோ 4 பாயிண்ட் ஏதோ காமிக்குது கைஸ் அது R15. ஸோ மைலேஜ் எல்லாம் நினச்சிங்கன்னா R15 வேறு லெவல். பட் என்ன ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குது கைஸ். கரெக்டாக R15லேருந்து RTR ஸ்விட்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெஷர் போடுறதுனால ரிஸ்ட்டு பயங்கரமாக பெயின் ஆயிடுச்சு. நான் டக்குன்னு நம்ம RTR ஸ்விட்ச் ஆகிட்டோம்.
லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது. மேப்பாக தான் நம்ம வச்சுக்கிறதுனால நம்மளை ஃபஸ்ட்டு போக சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா சந்தோஷ்? கரெக்டாக கிளச்சு போடல கைஸ், ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு. காலையில் 4 o'clock விட்டோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:35 ஆகுது. க்ளோஸ் டு 9 hours ஆயிடுச்சு. நம்ம பிரேக்கெல்லாம் எடுத்துன்னு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்தோம். ஏதோ ஒரு ஹரிபரி இல்லாத வந்ததுனால 9 hours ஆகுது கைஸ். அண்ட் இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலி ஒரு 10 hours ஜர்னி ஆயிடுச்சு நம்மளுது. பட் கூகுள் மேப்ஸில் எனக்கு என்னமோ 5 to 6 hours தான் காமிச்சிச்சு. நம்ம நல்லா பிரேக்ஸ் எடுத்துன்னு மழை வேறு வந்ததுனால கொஞ்சம் க்ரூசிங் ஸ்பீடும் அப்பப்போ கம்மி பண்ணோம். அதனால இட் டுக் அஸ் அரௌண்ட் 10 hours சொல்லலாம். ஒரு கிராமத்தில் வந்துருக்குறோம். வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மரம், அண்ட் ரைட் சைடு பார்த்தா மிஸ்ட் கவரான ஒரு மவுண்டெயின். ஸோ ரெண்டோட காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கண்ணா கை காமிச்சின்னு போயின்னுக்கிறார் அவர் சிம்பிளாக. தப்பு கைஸ், அந்த மாதிரி ரொம்ப ரைட்டில் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டார் அவர். இருந்தாலும் பரவாயில்ல. லெஃப்ட்டில் பார்க்கலாம், சும்மா அடி தூளாகுது. வரணும் கைஸ். இனிமேல்ட்டு நம்மளும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டெஸ்டினேஷன் போகலாம். ஸோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ பிளேசஸ் போக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளேசஸ், புது பிளேசஸ் விசிட் பண்ணுறது. அதுவும் பைக் ஓட்டுறது அதோட ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டுத்தோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் செட் ஆகிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெறும் பைக் ஓட்டுறது பிடிக்கும், ஆனால் ரொம்ப நேரம் எங்கேயோ ஸ்டே பண்ணி அந்த மாதிரியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது. அது இன்னும் சில பேருக்கு எங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும், ஆனால் பைக் ஓட்டுறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி பிடிக்காது. ஸோ நம்மளுக்கு ரெண்டும் பிடிக்கிறதுனால பயங்கரமாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க கைஸ் இந்த மாதிரி இருந்தால். டைம் என்னென்னா 12:37 ஆயிடுச்சு. நம்ம பில்லியன் பார்த்தா ஆல்ரெடி சொல்லிட்டாரு பெண்டு எடுக்கிறேன் கீழே தள்ளி விட்றாதுன்னு. ஸோ கார்னர் கரெக்டாக பார்த்துன்னு ஓவர் ஸ்பீட் பண்ணாது, கரெக்டாக பண்ணலாம் கைஸ். பட் டெம்ப்ட் பண்ணோம் ஹில்ஸ் எப்பயுமே. பட் அந்த டெம்ப்டேஷனை தாங்கின்னு கரெக்டாக லிமிட்ஸில் ஓட்டணும். ஸோ அதுதான் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரைடருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கைஸ். ப்ரோ பெங்களூரா ப்ரோ? பெங்களூரா? ஸோ பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு நம்ம கோ ரைடர் சந்தோஷ் ஓட்டின்னு வந்துன்னுக்கிறாரு R15. லெஃப்ட்டில் பார்க்கலாம், இந்த வியூக்கோசரமே நீங்கள் வரலாம் கண்டிப்பாக. அண்ட் இதுக்கு மேலே தான் நம்மளோட அல்டிமேட் ஹேர்பின் பென்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங் தருது. ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென் கிட்டே போயிட்டு இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எனக்கா சார்ஜ் ஃபுல்லி எல்லா ஹேர்பின் பென்ஸும் நம்ம கவர் பண்ணுற மட்டும் வரணும். அதனால ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென் கிட்டே போயிட்டு இருந்தோம், திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாய். ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம், சொர்க்கம் தெரிகிற மாதிரி தெரியும் சில பேருக்கு. நீங்கள் வந்து ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா
இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ். சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் ரேஷியோ பார்த்திங்கன்னா இல்லை பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகுது. நிறையா பேர் சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ரெண்டு சைடுமே இதே மாதிரி இருக்குது சந்தோஷ். அங்கே பாரு, கண்டிப்பாக லெஃப்ட்லேயும் பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டாகவும் பார்க்கலாம். ஃபுல்லாக அந்த மவுண்டெயின் க்ளவுட்ஸ் பார்த்தா கவர் புரியல கவர் ஆகிருக்குமா க்ளீனா? மவுண்டன்ஸ் எல்லாம் க்ளீனா? தெரியும் அன்பர் ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். ஹேர்பின் பென்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் போர்டு இருக்குது. போலீஸ் யாரும் இல்லை தானே? ஹிமாலயன் அப்புறமா வேறு வண்டியில் வந்துக்கிறாங்க. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரங்குங்க தான் இருக்குது. டோன்ட் யூஸ் மொபைல்னு ஒரு போர்டு வேறு வச்சுட்டுருக்குறாங்க. பெண்ட் அடிக்காத நீ, பெண்ணு கொண்டால பண்ண மாதிரியெல்லாம் நார்மல் அவ்வளோதான். அந்த நம்பர்ஸ் சைன் போர்டு ஒன்று இருக்கும் 1/70, 15/70 அப்படின்னு. ஆமாம், இங்கேருந்து நினைக்கிறேன். ரைட் சைடில் பார்த்தா குரங்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி கியர்ஸே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே கொல்லுது, அப்புறமேல் தாண்டி 3 பேருமே பறந்துன்னு போகிறாங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்கன்னா ரோட்ஸ் ரொம்ப நேரோவாக இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ்க்கு ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் நீங்கள் கொடுக்குவீங்க கைஸ். அதனால ட்ரை டு மெயின்டைன் யுவர் லேன். ஸோ வியூ பார்க்கலாம். பஸ்ஸெல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்கள் லேன்லேயே வாங்க. ஹேர்பின் பெண்ட் 1/70. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட். of 70. Slow down on curves.
நெயில் மாதிரி பண்ணணும்னு போட்டுக்கிறாங்க. பார்த்தா டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பேட்டரியில் சார்ஜ் அவ்வளோதான். ரைட் சைடில் பார்க்கலாம். நம்ம அவனை கூப்பிட்றது தெரியாது. அவன் நார்மலாக ஹார்ன் வச்சுன்னு நினச்சின்னு போயினே இருக்கிறான். hairpin bend guys. Third gear guys. Correct. Down shift, up shift, down shift, up shift. Road है खाली आ गए guys. So अवलो crowd इल्ला guys. Traffic वो इधर इल्ला. वंडी पातेंगे ना नंबर वंडी पिनाले संतोष वंडी रेंडे वंडी था पाता ना. வேறு லெவலில் இருக்குது கை ஓட்டுறதுக்கு. எல்லாருமே கப்பல்ஸாக போகிறாங்க. நம்ம வண்டி தான் பாய்ஸாக போயின்னு என்னப்பா சந்தோஷ்? ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸா? சரி ப்ரோ வரோம். பாய் பாய். ஸோ காய்ஸ் 31st ஏர்பின் பெண்டில் இருக்கிறோம். அந்த வியூ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் தெரியும் எவ்வளோ மஸ்டாக இருக்குதுன்னு. க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மைல்டாக மூவ் ஆகிறது தெரியுது. ஆக்சுவலி நம்ம எத்தனை இந்த 3 பேட்டரிலையும் சார்ஜ் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இன்னும் ஒரு 20 ஹேர்பின் பென்ஸுக்கு வரும்னு நினைக்கிறேன் இந்த 20% சார்ஜு. சில்னஸ் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது கைஸ். இங்கே ஒரு ஓப்பன் இருக்குது.
பார்க்கலாம். வியூ பார்த்தா வேறு லெவலில் தெரியுது. கீழே ஒன்றுமே தெரியல, வெறும் ஒயிட் கலராக க்ளவுட்ஸ் ஒண்டி தான் தெரியுது. சூப்பராக இருக்குது கைஸ். சீக்கிரம் 41st ஏர்பின் போய் வந்துட்டோம் கைஸ். நம்ம அருவி 11 கிலோமீட்டர்ஸ். இங்கே பார்த்தா வெறும் மிஸ்ட்டு தாங்க இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ரோடு விசிபிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கரெக்டாக பெரிய வெஹிக்கல்ஸ் வந்தால் ரோடு பாதி ஆக்கியபைட் பண்ணிடும், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். இப்போ பார்த்தா 46th ஏர்பின் பெண்ட். இங்கே பார்த்தா ஏதோ விசிபிலிட்டி இல்லை, அவ்வளோ க்ளீனாக தெரியுது. ஆமாம் 48 வந்துட்டோம்.
முன்னால் கேமராவில் எவ்வளோ கேப்சர் பண்ணுன்னு தெரில. பட் முன்னால் ரோடு விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. பைக் ஓட்டுறதுக்கு கொண்டு வேறு லெவலில் இருக்குது கைஸ்.